இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்டிபேட்டரு இந்த கண்ட்ரோலர் மட்டும் மாற்றி வச்சுருக்கோம். இது இன்ஸ்டேஷன் ஆகிட்டு இதில் வந்து இருக்கும். இது எஸ்டி அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் செட் வேல்யூ. செட் வேல்யூ வந்து நம்ம டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணக்கூடிய வேல்யூ. இது வந்து நான் 45 செட் பண்ணியிருக்கேன். பிவிக்கு இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ. இப்போ ப்ரெசென்ட் உள்ள சேம்பருக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரு. ஸோ இதில் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டியை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா மேலே செட்டுன்னு காமிக்கும், கீழே அது என்ன வேல்யூவோ நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் செட்டிங் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், அது என்டர் ஆகிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் இதில் வந்து ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இன்சியல் செட்டிங்ஸை ஒரு 4 புதுசாக மாற்றும்போது மட்டும் பண்ணணும். ஸோ இது வந்து செட்டியை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்ன்னு காமிக்கும், கீழே 50 இருக்கும். இதில் வந்து 73 செட் பண்ணணும். 73 செட் பண்ணிட்டு என்டர் அமுத்தக்கூடாது, செட்டு தான் மறுபடியும் அமுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டு வேரியேஷன் என்னென்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கே டைப்பு, ஜே டைப்பு, PT100 தான். PT100ல வித் ஹோல் டிஜிட்டாக காமிக்கும். PT.1 வந்து 0.1 ரெசல்யூஷனோட காமிக்கும். நம்ம PT100 சென்சார் தான் போட்டிருக்கோம், அதனால் 0.1 வந்தால் ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். ஸோ அடுத்தது மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டிங் அப்படின்னா NOவில் அவுட்புட் எடுக்கணும், கூலிங் அப்படின்னா NCயில் அவுட்புட் எடுக்கணும். ஸோ அடுத்தது ஹிஸ்டரிஸ். இது வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் மோடில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். ஹீட்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, கண்ட்ரோல் மோடு வந்து PID. லோ லிமிட் வந்து 25 டிகிரி செட் பண்ணியிருக்கேன், ஹையர் லிமிட் வந்து 100 செட் பண்ணியிருக்கேன். ஆஃப்செட் வேல்யூ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே ஒரு தெர்மோமீட்டர் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப்டர் டெம்பரேச்சரும் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆஃப்செட் வேல்யூ மைனஸ் ப்ளஸ் அட்ஜஸ்ட் பண்ண மூலிமா அது ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சோடனே ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா போதும், அதே எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும்.